He said means சொன்னா கரெக்டா, he told that he is busy அப்படின்னு சொன்னா கரெக்டா? இந்த ரெண்டு சென்டென்ஸும் நாம் ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த ரெண்டு சென்டென்ஸ்லயும் தப்பு இருக்கு. இன்னைக்கு வீடியோல சே வெர்சஸ் டெல் டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இதுல இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. இப்ப சே பத்தி பார்க்கலாம். சேன்னா என்ன? சே அப்படின்னா வேர்ட்ஸை சொல்றது. மெசேஜ் முக்கியம். யார்கிட்ட சொல்றோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன சொல்றோங்கிறது தான் முக்கியம். சில எக்ஸாம்பிள். She said something. She said that she is tired. I said sorry. இப்படிலாம் சொல்லலாம். ஆனா he said me, he said him to come அப்படின்னு சொன்னா தப்பாயிடும். அதாவது ரிமெம்பர் திஸ் லைன், சே கூட டைரக்டா பர்சனை சேர்க்க கூடாது. இப்போ டெல் பத்தி பார்க்கலாம். டெல்னா என்ன? டெல்னா ஒருத்தர் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது. இங்க பர்சன் முக்கியம், யார்கிட்ட சொன்னோம்ன்றது முக்கியம். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். I told him to wait. She told me to bring some water. இந்த மாதிரி சொல்லலாம். இதை நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இங்க டோல்ட் வந்த உடனே நெக்ஸ்ட் வேர்டு பர்சன் தான் வரணும். அது இல்லாம இப்போ he told that he is busy அப்படின்னு சொன்னா தப்பாயிடும். ஏன் அங்க பர்சனே வரல? இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? he told me that he is busy அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சேல மெசேஜ் இம்பார்ட்டன்ட், டெல்ல பர்சன் தான் இம்பார்ட்டன்ட். சிம்பிள் கம்பேரிசன் பார்க்கலாம். He said that he will come. He told me that he will come. டிஃபரன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட்ல மெசேஜ் தான் ஃபோக்கஸ், செகண்ட்ல பர்சன் தான் ஃபோக்கஸ். இதுல இப்போ காமன் மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம். He said me to come. இது கரெக்டா? இல்ல. இது எப்படி வரணும்? He told me to come அப்படின்னு வரணும். ஓகே. She told that she is sick. இது எப்படி வரணும்? She said that she is sick அப்படின்னு வரணும். I told that I am busy. இது எப்படி வரணும்? I said that I am busy அப்படின்னு சொல்லலாம். இல்ல I told him that I am busy அப்படின்னு சொல்லலாம். இத யூஸ் பண்ணி பாருங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்மால் டாக் செக்ஷன் பார்க்கலாம். கொஸ்டின். What did he say? He said that he will call tomorrow. Did he tell you the reason? Yes, he told me that he was busy. இப்போ டிஃபரன்ஸ் கிளியரா புரியுதா? இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் யூசஸ் பார்க்கலாம். Say thanks. Say sorry. Say something. But tell the truth. Tell a lie. Tell a story. இந்த காம்பினேஷன் ஃபிக்ஸட் யூசேஜ். இத ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கவனிக்க வேண்டிய பாயிண்ட். இங்க ஃபைனலா ஒரு லைன் சொல்றேன், இதை மறக்கவே கூடாது. சே என்ன சொன்னோம், டெல் யார்கிட்ட சொன்னோம், இத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ல கிளியர்னு போடுங்க. இன்னும் கன்ஃபியூஷன் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, இன்னொரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி பிராக்டிக்கல் இங்கிலீஷ் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க கல்பா இங்கிலீஷ் அகாடமி. கனெக்ட், கம்யூனிகேட், கன்கயர்.